தளபதி விஜயனோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் இந்த டைம் வந்து தமிழ்நாட்டில் வைக்கல. அது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வச்சு தான் நம்ம எல்லா ஃபேன்ஸுமே போய் பார்த்துருப்பாங்க டிக்கெட் பாஸ் வாங்கிட்டு அப்படின்னு நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். அது மாதிரி இங்கே வச்சா ரொம்ப மாசாவே இருந்திருக்கும். நம்ம பசங்க வந்து கலக்கி விட்டுருப்பாங்க. ஏன்னா கடைசி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் எனக்கு மலேசியாவில் வச்சது ஓரளவுக்கு வந்து சரி ஃபாரினில் வச்சுட்டாங்களே அப்படின்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் மலேசியாவில் விஜயான ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. நம்ம இங்கிருந்து நம்ம பசங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மலேசியாவில் கண்டிப்பாக அங்கே உள்ள விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா, டிசம்பர் 27. அது மாதிரி விஜய் என்ன போகிற பிரச்சார டேட்டும் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல, இருந்தாலும் எப்படியும் வந்து பர்மிஷன் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அண்ணன் வந்து சேலத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊராக போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து டிசம்பரில் தான் வந்து அண்ணன் பிரச்சாரத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிசம்பர் 27 அந்த மாத கடைசியில் தான் வந்து உங்களுக்கு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனும் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணன் போவாங்களா இல்லையான்னு தெரியும், கன்ஃபார்மாக தெரில. இருந்தாலும் வந்து அவங்க ஏரோப்ளைனில் வந்து ஜஸ்ட்டு டக்குன்னு போய் டக்குன்னு வந்துடுவாங்க. ரொம்ப தூரமாக இருந்தாலும் கூட அவங்க வந்து விமானத்தில் வந்து சீக்கிரம் போயிட்டு வந்துடுவாங்க. ஒரு நாள் மட்டும் போயிட்டு அங்கே முடிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் எந்த மாதிரி பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அண்ணன் போவாங்களா இல்லையான்னு கன்ஃபார்மான அப்டேட் வரல. கண்டிப்பாக வந்து டிசம்பர் 27 வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. அதுக்கு முன்னாடி வந்து செகண்ட் சிங்கிள் வரும். உங்களுக்கு டிசம்பர் 27 வந்து உங்களுக்கு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கு ட்ரீட்டாக வந்து ட்ரெய்லர் வரும். ட்ரெய்லர் கண்டிப்பாக ஜனவரி 1 தான். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள்.